உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். இப்பொழுதும் கூட நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஆள், உங்கள் பிள்ளை ஏதோ ஒரு விதத்தில் சண்டை ஓடு கோவிச்சுக்கிட்டு அது இதையும் பண்ணி பிரச்சனை பண்ணிவிட்டு எங்கேயோ போயிட்டாலும் கூட அப்போ கூட நீங்கள் பேசாமல் இருப்பீங்க. ஆனால் உங்களோட எதிரிக்கிட்ட போய் உங்கள் பிள்ளையை மாட்டிக்கிட்டு அவன் அவதிப்படுறான், வேதனைப்படுறான், அவன் அழுது கண்ணீர் விட்டு அந்த அந்த உங்களோட எதிரிக்கிட்ட அவன் அடிமையாக கிடக்கிறான். அப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டால் என்ன செய்வீங்க? உங்களாவே அந்த மகங்காரே உங்களை எவ்வளவோ திட்டியிருக்கலாம், பேசியிருக்கலாம், கண்டபடி என்னென்னமோ சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் உங்கள் மகன் இங்கே எவன்ட்டே உங்களோட எதிரிக்கிட்ட மாட்டிக்கிட்டு அடிமையாக ராத்திரி பகலாக அவன் வேலை செய்கிறான், அடி விழுகுது, ஆனால் வேலை செய்யணும், சொன்னதை செஞ்சாகணும், அது கொன்னுட்டாலும் பரவாயில்ல கொல்லவும் மாட்டேங்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம், அதுதானே ஆதாம் போய் சிக்கின அடிமைத்தனம். பிசாசுக்கிட்ட அடிமையா, இந்த செய்கிற பாவம் இருக்கே இந்த பாவத்துக்கும் அடிமையா, முடிவில் நரகம். இதை நினைத்தால் எந்த பெற்றோரும் போய் அந்த மகனை காப்பாற்ற போவார்கள் அல்லவா? அப்படிதான் பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்பினார். இயேசு ஒருவரே இந்த ஆதாமை மீட்க தகுதியுள்ளவராய் வந்தார். ஏன்னா சரியான, அதாவது ஒரு குமாரனை மீட்க இன்னொரு குமாரனை கொடுக்கிறார். ஒரு விதத்தில் பார்த்தால் ஆதாம் மூத்த குமாரன், இயேசு இளைய குமாரன். இதெல்லாம் சொன்னால் சிலருக்கு உங்களுக்கு கேள்வி வந்துடும். முதல் ஆதாம் அல்லது முந்தின ஆதாம், அப்புறம் பிந்தின ஆதாம்னு பைபிளில் எழுதியிருக்கேன். ரெண்டாவது ஆதாம், பிந்தின ஆதாம்னு. அந்த வார்த்தையை கேட்டால் கொஞ்சம் நான் சொல்லுவதை அங்கீகரிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சரி, அப்படி முந்தின குமாரன் அவன் இப்படி பிசாசுக்கு பாவத்துக்கு அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நித்திய காலம் நரகம் போவான் என்று மற்ற யாருக்கு என்ன தெரியுதோ இல்லையோ பிதாவாகிய தேவனுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும், தூதர்களுக்கு தெரியும். இப்படி நிலைமையில் தான் தேவனுடைய அன்பு தன்னுடைய இன்னொரு குமாரனை மீட்கிறதற்காக அனுப்புகிறது. இயேசுவும் கூட தன்னையே பணைய வைத்து எவ்வளவு பாடுகள் வழியாய் அதை மீட்கிறார் என்று நீங்கள் கவனியுங்கள். ஆக மீட்கிறது என்று சொல்லும்போது மன்னிக்கிறது வேற, இங்கே பாருங்க, மன்னிக்கிறது வேற, ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றி விடுறது வேற. ஆனால் இழந்து போன அந்த நிலைமைக்கு மறுபடியும் அங்கே ஒரிஜினல் பிளேஸுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது மீட்பு, ரிடம்ஷன், அது வேற. ஆக தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசுவை எதுக்கு அனுப்புனார்? இந்த ஆதாமை பழைய ஒரிஜினல் பிளேஸுக்கு கொண்டு போகிறதுக்கு. மறுபடியும் பூமியை ஆளக்கூடியவனா, தேவனுடைய சார்பாக பூமியை ஆளக்கூடியவனா, அந்த பிசாசை இவனே போட்டு மிதித்து அந்த பிசாசை தோற்கடித்து அவனை துரத்திட்டு இந்த பூமியை விட்டு அவனை விரட்டிட்டு பூமி முழுவதையுமே ஏதேன் தோட்டம் போல இந்த ஆதாம் மாற்றட்டும் அப்படின்னு சொல்லி தேவன் பிளான் பண்ணி தம்முடைய குமாரனாய் இயேசுவை அனுப்புகிறார். இதில் நீங்கள் நல்லா கவனிங்க, இயேசு சிலுவைக்கு போனாதான் இது நடக்கும், இல்லாட்டி நடக்காது. ஏன்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷனுடைய உயிர் அந்த இரத்தத்தில் இருக்கிறது. அதனால் பாவம் செய்தனுடைய அந்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். எவனாவது தேவனுடைய சாயலில் இருக்கக்கூடிய மனுஷனை அட்டாக் பண்ணால் அது தேவனே அட்டாக் பண்ண மாதிரி. அதனால் கர்த்தர் சொல்கிறார், நான் பழி வாங்குவேன்னு. அப்படியானா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு கிடையாது. பாருங்க, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு கிடையாது. அப்போ இவனுக்கு தண்டனை ரத்தம் சிந்தி அழிஞ்சு நரகத்துக்கு போகிறது.
ஆனால் இங்கே இயேசு வருகிறார், நான் பாவமில்லாத ரத்தத்தை சிந்துறேன். அந்த பாவமில்லாத ரத்தம், அந்த இயேசுவோடைய ரத்தத்தில் தான் இயேசுவோடைய உயிர் இருக்கிறது. ரத்தம் சிந்துதல் என்றால் அங்கே இயேசுவோடைய ரத்தம், அவருடைய உயிர் இருக்கக்கூடிய ரத்தம், அந்த இயேசுவோடைய உயிர் இருக்கக்கூடிய ரத்தம் அங்கே சிந்தப்படுகிறது, கடைசி சொட்டு வரை சிந்தப்படுகிறது. அப்படியானால் ஆதாமுடைய பாவத்துக்கு முழு கிரயத்தையும் அவர் அங்கே செலுத்துகிறார். அப்படி நினைத்து பாருங்கள், அதான உண்மை. சும்மா வெறுமனே நினச்சி பார்க்க சொல்லலை, அதுதான உண்மை. அப்படியாக விழாவிலே அவன் ஈட்டியில் குத்தின போது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அதாவது அந்த இருதயத்தில் அந்த ஈட்டி போய் பாஞ்சிருச்சு. அங்கே இருந்த ரத்தம் உறைஞ்சும் உறையாமல் அப்படி இருக்கிறப்ப, உறைஞ்ச போது பார்த்திங்கன்னா மேலாக அந்த நீர் போல் நிற்குமே, அது பிளாஸ்மா, அதுவும் சேர்ந்து அந்த ரத்தமும் தண்ணீரும் என்று பைபிள். அப்படியானால் கடைசி சொட்டு வரைக்கும் வந்துருச்சல்லவா? அப்படி ரத்தம் சிந்தி, அதாவது உயிரை சிந்தி. ஏன்னா இயேசுவோட, இப்போ ஆதாமுடைய ரத்தத்தில் அவனுக்கான ஜீவன் இருந்தது. அவன் தான் பாவம் செஞ்சு அவன் ரத்தத்தில் ஜீவன் இல்லாமல் ஆக்கிக்கிட்டான். அது பாவ ரத்தமாக வேற மாற்றிக்கிட்டான். ஆனால் இப்போ இயேசு வருகிறார், அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அது ஜீவனுள்ள ரத்தம், இயேசுவின் ரத்தம், பரிசுத்தமான ரத்தம், இயேசுடைய உயிர் இருக்கக்கூடிய ரத்தம், அது அங்கே சிந்தப்படுகிறது. இது ஏதோ சும்மா சிந்தப்படலை, வெறுமனை மன்னிக்கிறதுக்காக இல்லை, வெறுமனை அந்த நரகம் போகாமல் காப்பாற்றுறதுக்காக இல்லை. பட் ரெஸ்டோர் ஹிம் பேக் டு ஹிஸ் ஒரிஜினல் பொசிஷன். மறுபடியும் அவன் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த அந்தஸ்துக்கு, அந்த இடத்துக்கு மீட்டு கொண்டு போய் அங்கே மறுபடியும் அவனை ராஜாவாக பூமியில் வைக்கிறது. நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க, என்ன ராஜாவான்னு கேட்காதீங்க. ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாத்தான ஆக்கினார்னு பைபிளில் போட்டிருக்கு. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார், அப்படி தானே பைபிளில் எழுதியிருக்கு. அதை நம்முடைய லாங்குவேஜில் சொல்கிறேன், நான் நம்ம பாஷையில் சொல்கிறேன். மறுபடியும் ராஜாவா, பூமி ஆளக்கூடிய மனிதனா, பிசாசுடைய கொட்டத்தை அடக்கி அவனை துரத்தி விட்டு பூமி முழுவதையும் ஆண்டு கொண்டு, ஏதேன் தோட்டமல்ல பூமி முழுவதையுமே ஏதேன் தோட்டம் போல மாற்றுகிற அப்படிப்பட்ட ஞானமுள்ள பலசாலியான தேவனுடைய சார்பிலே பூமி ஆளக்கூடிய மனிதனாய் வைத்தார். இப்போ இயேசு இந்த சிலுவைக்கு போய் ஜெயம் எடுத்ததினாலே அந்த பிசாசிடத்திலிருந்து அதிகாரத்தை பிடுங்கி, அதாவது சாவியை பிடுங்கி, அவர் சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னாரா? அதிகாரம்னா சாவி, சாவின்னா அதிகாரம். அங்கே இயேசு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்? இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ பூமியில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ பூமியில் கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படி சொல்லி பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை கொடுக்கிறேன்னாரே. அப்போ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள் பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துகிற அந்த ராஜ்யத்தை, அதிகாரத்தை பயன்படுத்துகிற அந்த அதிகாரத்தை கர்த்தர் மனிதனுக்கு மறுபடியும் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கவில்லையா? நீங்கள் அதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது தான் இந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆமாம் அருமையானவர்களே, இப்பொழுது யோசித்து பாருங்கள். தேவன் மனிதனை மீட்கத்தான் விரும்பினார். ஆதலால் என்ன நடந்தது? சிலுவையில் ஒரு பெரிய பண்டமாற்று நடைபெற்றது. நீ அதை கொடுத்தா நான் இதை தர்றேன் அப்படிங்கிற ஒரு பண்டமாற்று நடந்தது. இங்கே ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கையிலே உன்னுடைய குமாரனை தந்தால் நான் என்னுடைய குமாரனை கொடுக்கிறேன் என்று தேவன் ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை. இயேசு பூமியிலே வந்திருந்த போது அவர் பரிசேய இடத்துல, யூதர்களிடத்தில் பேசும்போது சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று. அவர்கள் கேட்கிறார்கள், உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்த ஆபிரகாமை நீ கண்டாயோ என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் ஆதி முதல் இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார்.
ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து இந்த பூமியில் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவர் அல்ல. அங்கே ஆதி முதல் அவர் தேவனோடு இருந்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்படி எழுதியிருக்கு பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. இந்த இயேசுதான் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக உலகத் தோற்றம் முதல் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 சொல்லியிருக்கிறது. இயேசுவே உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோ என்று சொல்லியிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியோட புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன்லாம் ரட்சிக்கப்பட்டவன். ஆட்டுக்குட்டியானவரின் புஸ்தகம் அது ஜீவ புஸ்தகம், அது ரட்சிக்கப்பட்டவர்கள் பேர் எழுதியிருக்கிற புஸ்தகம். அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகம் அது எப்போ, இந்த ஆட்டுக்குட்டியானவர் எப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டார்? உலகத் தோற்றம் முதல். வெளிப்படுத்தின விசேஷம் 13:8. அப்படியானா உலகத் தோற்றம் முதல் மனுஷனை மீட்கிறதுக்காக ஒரு ஆளை தெரிந்து கொள்கிறாருன்னா அப்போ தேவன் ஆதாம் மேலே வைத்த அன்பு. இயேசு இடத்துல சொல்லுகிறார் யோவான் 17, நீர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறதை அவர்கள் அறியும்படி அப்படி சொல்லிட்டாரு. நான் அதை வாசிக்கவா? யோவான் 17:22, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. எப்படி பிதாவும் குமாரனும் எப்படி ஒன்றா இருக்காங்களோ, ஒரே ஆள் இல்லை. ஆனால் இவரை கேட்டால் இவரை பார்த்தா அவரை பார்க்க வேண்டியதில்லை, அவரை பார்த்தா இவரை பார்க்க வேண்டியதில்லை. இவர் பேசுகிறத கேட்டால் அவர் பேசுகிறத கேட்க வேண்டியதில்லை, அவர் பேசுகிறத கேட்டால் இவர் பேசுகிறத கேட்க வேண்டியதில்லை. இவர் செய்கிறத பார்த்தா அவர் செய்கிறத பார்க்க வேண்டியதில்லை, அவர் செய்கிறத பார்த்தா இவர் செய்கிறத பார்க்க வேண்டியதில்லை. கரெக்டாக ஒருமனப்பட்டவர்களாய் அவர் என்ன நினைக்கிறாரோ செய்கிறாரோ அதை இவரும் செய்வார். அப்படி ஒருமனப்பட்டவர்கள். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு, நாம் ஒன்றாக இருக்கிறது போல். இதை வச்சுட்டு சிலர் சொல்கிறாங்க இயேசு தான் பிதா, பிதா தான் இயேசுன்னு. அதுக்கு ஒரு வசனம் கூட இல்லை பைபிளில். அதாவது இவர் தான் அவர் தான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவரை போல அது கரெக்டு. இந்த குமாரனாகிய இயேசு பிதாவாகிய தேவனுக்கு சதா காலமும் கீழ்ப்படிந்திருப்பார் அப்படின்னு ஒரு வரி 1 கொரிந்தியர் 15 வருது. பிதாவே சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு குமாரனும் சதா காலமும் அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பார் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ அவர் எப்படி 2 ஆட்களாக இருந்தாலும் அவங்க மனசு எப்படி ஒருமனப்பட்டதாக இருக்குது. பிதா செய்யணும்னு நினைக்கிறத குமாரன் செய்கிறாரு. அப்படி ஒரு இடத்துல இயேசுவானவர் கொஞ்சம் வித்தியாசப்பட்டார். என்னென்னு, இந்த சிலுவைக்கு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, கூடுமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், சிலுவைக்கு போகிற வேலை வேண்டாம், வேறு ஏதாவது விதத்தில் இந்த மனுஷனை மன்னித்து ரட்சிக்க கூடுமானா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்போ அவருடைய பிதாவுடைய மனநிலையிலிருந்து இவர் சற்று வேறுபடுகிறார். ஆனால் பிதாவுடைய சித்தம் என்ன? சிலுவைக்கு போகிற, அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன்ட்டார். அப்படியானால் இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். பிதாவாகி தேவன் அன்பினால தான் இயேசுவை அனுப்புகிறாரு. இயேசு பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதும் பிதா மேலே இருக்க அன்பினால், இந்த ஆதாம் மேலே இருக்கிற அன்பினால் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வர்றாரு. இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சமாக தியானம் பண்ணினா தான் வரும். சும்மா அப்படியே பார்த்து சிலுவையில் தொங்குறாரு அப்படி பார்த்துட்டு போனாக்க அது வராது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு சொன்னார். இந்த வசனங்களை கொஞ்சம் சற்று நேரம் யோசித்து ஆராய்ந்து அதை பார்க்கும்போது அதோடைய அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். தேவன் எவ்வளோ அன்பாக இருந்தார்னு இந்த வாசிக்கிறேன். நாம் ஒன்றாக இருக்கிறது போல் அவர்களும் ஒன்றாக இருக்கும்படிக்கு. இந்த சீஷர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஒன்றா இருக்கணுமா? அப்படி இருக்க முடியுமா? அவர்கள் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு தந்தேன். ஹலோ, இயேசுக்கு எவ்வளோ மகிமை! பரலோகத்தில் இருந்தப்போ, பூமியில் இருந்தப்போ இல்லை, இயேசு பரலோகத்தில் இருந்தபோது எவ்வளோ மகிமையோடு இருந்தாரோ அந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன்.
அப்படி சொல்லிட்டார். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நீர் அவர்களிலும் நீர் என்னிலும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்! இயேசு பரலோகத்தில் எவ்வளவு மகிமையோடு இருந்தாரோ அந்த மகிமையை கொடுக்கிறார். இந்த இயேசுவோடைய சகல அந்தஸ்து, ஆசீர்வாதம், அதிகாரம், வல்லமை எல்லாம் இந்த ஆதாமுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும். சிலுவையிலே நடந்த அந்த பரிமாற்றம், அங்கே பண்டமாற்று நடந்தது. இயேசுவிடத்தில் இருந்த சகலமும் ஆதாமிடம் சென்றது, ஆதாமிடத்தில் இருந்த சகலமும் இயேசுவிடத்தில் சென்றது அந்த சிலுவையிலே. வேற எங்கேயும் இல்லை, வேற எங்கேயும் அது நடக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. இயேசு சிலுவைக்கு வரும்போது, பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போதே தன்னுடைய மகிமை, தன்னுடைய பிரகாசம், தன்னுடைய அதிகாரங்கள், தன்னுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் அங்கேயே கழட்டி வச்சுட்டு பூமியில் ஒரு சாதாரண மனுஷனாக பிறக்கிறார். அதாவது ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி, அவர் எவ்வளோ பெரிய அதிகாரி! அவர் சொன்னாங்க அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லா காரியங்களும் உடனே நடக்கும். அவர் எவ்வளோ பெரிய ஒரு ராஜான்னு வச்சுக்கோங்களேன். ராஜா, தேசத்தில் ராஜா, அவனோட பெரிய ஆள் வேற ஒருத்தரும் இல்லை. அந்த ராஜா வந்து இதை அப்படி செய், அதை அப்படி செய், இது இப்படி நடக்கணும், இது இந்த காரியங்கள் முடிஞ்சிருக்கணும் என்று சொல்லி அவன் ஆர்டர் போட்டான்னா எல்லாம் நடக்கும். எல்லா மனிதர்களும் கீழ்ப்படுகிறார்கள், அடங்கி இருக்கிறார்கள், ராஜாவுக்கு பயந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பெரிய அதிகாரி ரிசைன் பண்ணிடுறான்னு வச்சுக்கிடுவோம். ஒரு மந்திரி ராஜினாமா பண்ணுகிறார். ஏங்க, அந்த மந்திரி ராஜினாமா பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளவு அதிகாரம், மகிமை! ராஜினாமா கடிதத்தை கொடுத்த உடனே அது வரைக்கும் அவருக்கு பாதுகாப்பாக நின்று இருந்த போலீஸ் எல்லாம் அது பாட்டுக்கு போயிடுது. அப்புறம் இந்த ஆள் சாதாரண ஆளாயிட்டான், தெருவில் நடக்கிற சாதாரண மனுஷன் ஆயிட்டான். அப்படி இயேசுவானவர் அவ்வளோ பெரிய மகிமையுள்ளவராக இருந்தபோது பூமிக்கு வரணுமானா அந்த மகிமையெல்லாம் கழட்டி வச்சுட்டு வரணும். அதாவது தன்னுடைய பொசிஷனை ரிசைன் பண்ணுறார், ராஜினாமா பண்ணுகிறார். அப்படி ராஜினாமா பண்ணிவிட்டு வெறும் மனுஷனாக, ஆனால் பாவம் இல்லாமல் பிறக்கிறார், வெறும் மனுஷனாக பூமியில் பிறக்கிறாரு. அவர்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை. இப்போ அந்த பிரகாசம் கூட இல்லை, சாதாரண மனுஷனாக இருக்கிறாரு. அவருடைய வேதத்தை அறிந்து கொள்ளுகிற, தேவனை அறிந்து கொள்ளுகிறத கூட அவர் கேட்டு தான் பேசுகிறாரு. தேவன் அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு, இவர் வேதத்தை வாசிச்சிருக்கிறாரு. அவர் இந்த யூதர்கள்ட்ட கேட்கும்போது, வேதத்தை ஒரு காலம் நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படியெல்லாம் கேட்குறாரு. அப்போ வேதத்தை வாசிச்சிருக்கிறாரு. 12 வயதில் எவ்வளவு ஞானமுள்ளவரா கேள்விகளை கேட்டார், பதில் சொன்னார். அப்படியானா இவர் குழந்தையாக இருந்தபோதே கற்றுக்கொண்டே வருகிறார். நீங்களும் நானும் எப்படி கற்றுக்கொண்டு வருகிறோமோ அப்படி கற்றுக்கொண்டு வருகிறார். பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் பலத்தினால தான், பிறக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் நிழலாடினதில் தான் இயேசு பிறந்தார். அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்தபோது பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் தான் அவர் எல்லாம் போதிக்கிறாரு, எல்லாம் குணமாக்குகிற, மரித்தோரை உயிரோட எழுப்புகிற, போதிக்கிற சகல காரியங்களையும் செய்கிறார். முடிவில் அந்த பரிசுத்த ஆவியாருடைய பலத்தில் தான் அவர் சிலுவையில் போய் வெற்றி எடுக்கிறாரே ஒழிய சுய பலத்தில் அல்ல. தான் தேவனுடைய குமாரன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலை. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். நமக்கு அது மாதிரி இயேசுவோட சிந்தை வேணும்னு கேட்குறார். ஓகே, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்
தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எப்படியா? தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ அவருக்கு அங்கே எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் ரிசைன் பண்ணுறப்ப அங்கே வச்சுட்டு வந்துட்டார். இப்போ இங்கே கீழே இறங்கணுன்னா ஒரு அதிகாரமும் இல்லை, சாதா மனுஷன். ஆனால் தேவனுடைய குமாரன் தான் இப்போ சாதா மனுஷன். இவர்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, வல்லமையும் இல்லை. இயேசு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற வரைக்கும் ஒரு அற்புதமும் அவர் செய்யலை. அவர் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளவும் முடியலை. யாராவது கொலை செய்ய வருவான், பிள்ளையை தூக்கிட்டு எகிப்துக்கு ஓடிப்போ. யோசேப்பு பிள்ளையை தூக்கிட்டு எதுக்கு எகிப்துக்கு ஓடி போயிட்டான். இயேசு தன்னைத்தான் காத்துக்கொள்ள முடியவில்லை, அந்த நிலைமையில் இருந்தார். அதுவும் தான் தான் தேவனுடைய குமாரன்னு தெரிஞ்சா ஏரோதுவோ யூதர்களோ மற்ற யாரோ இவரை கொலை செய்து விடுவார்கள் என்று அப்படிப்பட்ட காரணத்தினால தான் இயேசுவானவர் நாசரேத்தூரில் அந்த தச்சனுடைய குமாரனா அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஹலோ, அப்போ தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எல்லா அதிகாரத்தையும் அங்கே வைத்து விட்டு வந்தார். ஆனால் அந்த வைக்கப்பட்ட அதிகாரங்கள் அது என்னது? சிலுவையிலே மனிதனுடைய பாவங்களுக்கு இயேசு பரிகாரம் செய்தபோது அந்த இயேசு அங்கே ரிசைன் பண்ணபோது கலட்டி வச்ச எல்லா மகிமையும் அந்தஸ்து, நம்பர் 1 அந்தஸ்து, தேவனுடைய குமாரன் என்ற அந்தஸ்து. பிதாவாகிய தேவனோடு சேர்ந்து சகலத்தையும் சிருஷ்டித்தாரே, அந்த சிருஷ்டித்த அந்த குமாரனுடைய அந்தஸ்து, அவருக்கு இருந்த அதிகாரங்கள், அவருக்கு இருந்த வல்லமைகள், அவருக்கு இருந்த ஞானம் எல்லாம் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படியா இருந்தது. இப்பொழுது பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக வர்றாரு. மகிமை, அதிகாரம், வல்லமை எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு இங்கே சாதாரண ஆளாக வர்றாரு. அதனால் அவர் இங்கே பூமியில் செய்த எந்த அற்புதமும் தன்னுடைய தேவனுடைய குமாரன் என்ற அந்தஸ்திலே கிடையாது. அதைத்தான் நம்ம கொடுக்குறாரு. பரலோகத்திலிருந்து இறங்கி வர்றார், ஏன்னா நம்ம பரலோகம் போகணுமா. அவருடைய தேவனுடைய குமாரன்ற அந்தஸ்தை கொடுக்குறாரு, ஏன்னா நம்ம தேவனுடைய குமாரனை அங்கே பரலோகம் போகணுமா. ஆக அவருடைய பரிசுத்தத்தை கொடுக்குறாரு நம்ம பரிசுத்தமாகிறதுக்கு, அவருடைய நீதியை கொடுக்குறாரு நம்ம நீதி ஆகிறதுக்கு, தேவனுடைய நீதியாக. அவர் நமக்காக பாவமானார். பாவமறியாத அவரை பிதாவாகிய தேவன் நமக்காக பாவமாக்கினார். ஏன்னா நம்மெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய நீதி ஆகணுமா. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ பாவத்தை அவர் ஏற்றுக்கிட்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய அசுத்தங்களை அவர் ஏற்றுக்கிட்டு அவருடைய பரிசுத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்மளுடைய பாவிங்கிற அந்தஸ்தை அவர் எடுத்துக்கிட்டு தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற அந்தஸ்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ரெஸ்டோரேஷன், ரிடம்ஷன், மீட்பு, இந்த காரியத்திலே நீங்கள் இதை யோசித்து பார்க்க வேண்டும். இதை யோசித்து பார்த்து சிலுவையிலே நடந்த இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் எதையுமே சரியாக செய்ய முடியாது. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் தேவனுடைய சாயலில், தேவனுடைய ரூபத்தில், தேவனுடைய அந்த சுபாவத்தோடு கூட, சிங்கம்னா சிங்க குட்டிக்கு அதே சுபாவம், தேவன்னா தேவர்களுக்கு அதே சுபாவம். இன்றைக்கி நீங்களும் நானும் தேவர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. தேவனுடைய சுபாவம், தேவனுடைய மகிமை இயேசு நம்ம கொடுத்தவன் இப்போ தான் வாசித்து காமிச்சேன் நான். தேவன் பிதா இயேசு இடத்துல எவ்வளோ அன்பாக இருந்தாரோ அதுபோல் நம்ம இடத்துல அன்பாக இருக்கிறாருன்னு இப்போ தான் வாசித்து காமிச்சேன் நான். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாக இருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறவனே அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நான் பரலோகத்துக்கு வந்துட்டேன்னா அவங்களும் பரலோகத்துக்கு வரணும். அப்படி கேட்டிருக்கிறாரு. எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். அதாவது
சிலுவையிலே என்ன நடந்தது, என்ன பண்டமாற்று நடந்தது? அங்கே சிலுவையிலே பாவத்தை தொலைத்தார், ரைட்டு. பாவத்துக்காக பரிகாரம் செய்தார், ரைட்டு. மனுஷனை மீட்கிறதுக்காக ஒரு கரையம் கொடுத்தார், ரைட்டு. ஆனால் அது மட்டுமா? முற்றிலுமாய் நீங்கள் யோசித்து பாருங்கள். மறுபடியும் ஆதாம் இழந்து போன அந்த அந்தஸ்தை மறுபடியும் பெற வேண்டும் என்று. இப்போ நான் சொல்கிறப்போ உங்களுக்கு ஏற்கனவே யோசிச்சிருப்பீங்க, இப்போவும் சொல்கிறேன். தேவனுக்கு ஒரே பேரான குமாரன், கரெக்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குமாரன் இருந்தானே, ஆதாம். இயேசு ஒரு கதை சொல்லுவார். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். முதல் குமாரன்ட்ட போய் இந்த வேலையை செய்ய மாட்டேன்னா, அப்புறம் போய் செஞ்சுட்டான். அப்புறம் இன்னொரு குமாரன், இளைய குமாரன்ட்ட போய் நான் போகிறேன்னா, ஆனால் போகலை. யார் தேவனுடைய சித்தத்தை செய்தது? இளைய குமாரன். இளைய குமாரனா இயேசு தான் தேவனுடைய சித்தத்தை செய்தவர். ஆதாம் மூத்த குமாரன் அதை செய்யாமல் விட்டுட்டான். அதை இன்றைக்கு பேரலல் சொல்லணும்னாக்க, ஆரம்பத்திலேயே இருந்த புறஜாதிகள்லாம் மூத்த குமாரனா, அப்புறம் கீழ்ப்படுகிறேன்னு சொன்ன இஸ்ரவேலர் இளைய குமாரனா கணக்கு போட்டு அதை சொல்லலாம். நீங்கள் யோசித்து பாருங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரன், ஏன்னா இவன் குமாரனா இல்லாமல் போயிட்டான். ஆதாம் பாவம் செஞ்சு பிசாசு பிள்ளையாக போயிட்டான். அப்புறம் மீதி இருக்கிறது யார்? ஒரே பேரான குமாரன் தான். அந்த ஒரே பேரான குமாரனை தந்து நம்மை மீட்டார் மீட்டார் மீட்டார். வெறுமன பாவ மன்னிப்பல்ல, மீட்டார் என்பதை நினைத்து பாருங்கள். அப்படி சிலுவையில் ஒரு பெரிய பரிமாற்றம் நடந்தது, பண்டமாற்று நடந்தது. உனக்கு இதை நீ எனக்கு அதைத்தான் நான் உனக்கு கொடுக்குறேன். பாவத்தை கொடுத்துட்டு மனம் திரும்பி ஒருத்தன் வந்தால் பாவத்தை இயேசுகிட்ட கொடுக்கணுமா? அதை அவர் சிலுவையில் சுமந்து அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறார். நம்முடைய பாவத்தெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிடணுமா? நம்ம பாவிங்கிற அந்தஸ்தையும் ஒப்படைச்சிடணுமா? இப்போ மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட வரணுமா? அவ்வளோதானே கேட்டது. அப்படி மனம் திரும்பி வந்துட்டா அவர் அவருடையதெல்லாம் நமக்கு தர்றாராம். அதை நினைத்து, அதுதான் சிலுவையிலே நடந்தது. ஆதலால் தான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒப்பானவன் யார்? அப்படி ஒரு வசனம் இருக்குது. நான் அது உபாகமத்தில் இருக்க அந்த வசனத்தை நான் இப்போ வேணால் ஒரு தடவை வாசித்து காட்டுறேன். உபாகமம் 33வது அதிகாரத்தில், யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்கள் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். முதல்ல யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை, தேவனுக்கு ஒப்பான யாரும் இல்லை. அடுத்து ரட்சிக்கப்பட்டவனை பற்றி 29வது வசனம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? தேவனுக்கு ஒப்பான ஆள் இல்லை. இப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் ஒருத்தரும் இல்லை. ஏன்னா தேவனுடைய குமாரன் குமார்த்தியாக இருக்கிறீங்க. ஆதலால் உங்களுக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் கிடையாது. இது எங்கே நடந்தது? சிலுவையிலே. அங்கே பாவத்தை சுமந்து அதுக்கான தண்டனை அனுபவித்து கொண்டிருந்தாரே, தேவன் தம்முடைய கோபாக்கினை அவர் மேலே ஊற்றி கொண்டிருந்தார். பாவத்து மேலே ஊற்றுறதெல்லாம் அவர் மேலே ஊற்றிட்டார். இன்றைக்கி உங்களோடு கூட என்னோடு கூட சமாதானமாய், இனி உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்று சொல்லுகிறேன் என்று சொல்கிறாரு. ஆக எவ்வளவு அற்புதமான காரியம் சிலுவையிலே நடந்திருக்கிறது, அதை நினைத்து பாருங்கள். கர்த்தருக்கு உங்களை ஒப்புவீங்கள். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர்ட்ட அர்ப்பணிங்க. நீங்கள் எவ்வளவுக்கு ஒப்புவிக்கிறீங்களோ அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய குணாதிசயமும் தன்மைகளும் அதிகாரங்களும் வல்லமைகளும் விளங்கும். இன்றைக்கி நாம் கொஞ்சம் கர்த்தருக்கு அப்புறம் மீதியெல்லாம் உலகத்துக்கு அப்படி வச்சுருக்கிறதுனால அந்த காரியங்கள் நடக்கலை. ஆனால் முற்றிலுமாய் நீங்கள் உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது, கீழ்ப்படியும் போது, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும்போது, அந்த பண்டமாற்று உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்ததை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அது வரைக்கும் கண்டுபிடிக்கலை, அதனால் அப்படி நடக்கலை. ஆனால் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இதனால் உங்களுடைய மனம் மறுரூபம் ஆகணும். ஆமாம், மறுரூபமாகுங்கள். இயேசு தன்னுடையதெல்லாம் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். உங்களிடத்தில் இருந்த பாவம் சாபமெல்லாம் அங்கே போய்விட்டது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. நினைத்து பாருங்கள், அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஓகே, காட் பிளஸ் யூ.